கர்த்தருடைய அழைப்பை அசட்டை பண்ணினோமே ஆனால், கர்த்தருடைய அழைப்பை துஷ்பிரயோஜனம் பண்ணினோமே ஆனால், ஆண்டவர் நம்ம நினைக்க கூடாது என்னை விட்டா ஆண்டவருக்கு வேற வழி இல்லை, எங்க பாஸ்டருக்கு வேற வழியே கிடையாது, பாஸ்டர் எதுனாலும் எனக்கு தான் கால் பண்ணுவாரு, என்னைய விட்டா சபையில எடுத்து செய்யறதுக்கு வேற ஆளுங்களே கிடையாது, நான் தான் பாஸ்டருக்கு வலது கை, நான் இல்லைன்னா அவருக்கு கை உடைஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி அநேகர் தங்களை தாங்களே பெருமை பாராட்டி கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அழைப்பை துஷ்பிரயோஜனப்படுத்தும் பொழுது அதே சபையில வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது, ஒரு ஓரமா உட்கார்ந்து ஆராதனையில அட்டன் பண்ணிட்டு போவாங்க பாருங்க. அந்த ஆத்துமாவை என் தேவன் அந்த சபைக்கு எழுப்புவார், அந்த சபைக்கு தூணாய் நிறுத்துவார். பிரியமானவர்களே, கர்த்தர் அவர் சர்வ வல்லவர். அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர் எப்படிப்பட்டவர்களை வேண்டுமானாலும் அவர் உபயோகப்படுத்திக் கொள்ளுவார். அவராலே கூடாதது ஒன்றுமில்லை என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. சவுல் ராஜா தன் மீது தேவன் வைத்திருந்த திட்டத்தையும் தன் மீது வைத்த அவருடைய அழைப்பையும் தவறாய் பயன்படுத்த ஆரம்பித்தான். ஆண்டவர் பார்த்தார், இவனை ராஜாவாக்குறது எனக்கு மிகுந்த மனஸ்தாபமாய் இருக்குதுன்னு சொல்லி அவனை தூக்கி எறிந்தார். பிரியமானவர்களே, ஆடுகளின் பின்பாக போன ஒரு சின்ன பையனாகிய தாவீதை கர்த்தர் எழுப்பினதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனபடினால நம்முடைய அழைப்பை நாம் அசட்டை பண்ணாம, துஷ்பிரயோஜனம் பண்ணாம, கர்த்தருக்காக நாம் எழும்புவோம், அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ளுவோம், அழைப்பின்படி செயல்படுவோம், ஒன்று சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம்.